2 பேர் ஆச்சரியமாக இதுல நடந்துக்கிட்டாங்க. அதுல மிக முக்கியமானது மரியாதைக்குரிய அகிலேஷ் யாதவ் உடைய பங்களிப்பு. அவர் நாடாளுமன்றத்தில் இருந்தது, எதிர்த்து வாக்களித்தது. இன்னும் சொல்லப்போனா பாஜகவுடைய முழு டார்கெட்டாக ஊபி தான் இருக்கு. அகிலேஷ் யாதவ் தான் இருக்கிறாரு. அடுத்த 2 ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறார். இங்க முக்கியமான கேள்வி என்ன வருதுன்னா, இந்த மசோதாவை இப்ப சென்சஸ் ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பித்த பிறகு இவர்கள் ஏன் இதை கொண்டு வருகிறார்கள்? தொகுதி மறுவரையை மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பித்த பிறகு தொகுதி மறுவரையை பத்தி பேச வேண்டிய காரணம் என்ன? இந்த முடிச்சுதான் முக்கியமான முடிச்சு. இந்த முடிச்சு என்னன்னா, இப்பொழுது நடக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக ஜாதி வாரியான கணக்கெடுப்பும் சேர்த்து நடக்கிறது. சாதி வாரியான கணக்கெடுப்பு வந்துவிட்டால், அதனுடைய முடிவுகள் வெளிவந்தால் நிச்சயமாக இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான எண்ணிக்கை, அது சார்ந்த உரிமை குரல், அதற்கான ஒதுக்கீடு என்பது மிக பிரதானமான விஷயமாக முன்னுக்கு வரும் வட இந்தியாவில். அப்படி முன்னுக்கு வந்தால் இந்து என்ற ஒரு பெரிய ஐடென்டிட்டி என்பதை உடைந்து பின்னுக்கு போய் சாதி ரீதியான எண்ணிக்கைக்கு முன்னால் இவர்கள் கட்டமைக்கிற இந்த விஷயங்கள் பின்னுக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே தான் ஓபிசிக்கான ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டிய தேவை என்பது உருவாவதற்கு முன்பு, அந்த குரலுக்கு முன்பே இதை கொண்டு வந்து விட வேண்டும் என்று இவர்கள் துடிக்கிறார்கள். நிச்சயமாக இதர பிற்படுத்தப்பட்டவர்களின் நலனை தனது அரசியலின் மையப்புள்ளியாக கொண்டிருக்கிற சமாஜ்வாதி போன்ற கட்சிகள் இந்த சதியை புரிந்து கொண்டுதான் மிக உறுதியாக களத்தில் நின்றார்கள். அதுதான் மிக முக்கியமானது. இந்த அரசியல் பார்வையை பொதுவெளியிலே விவாதித்ததில் மிக முக்கியமான பங்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்திக்கு உண்டு. அதே போல இந்த ஒட்டுமொத்த பாஜகவின் சதி, இது ஒரு பாலின சமத்துவத்தை நோக்கிய இந்தியாவின் நடையில் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு மிக முக்கியமான இடம். அதை வலிமையாக நிலைநிறுத்த வேண்டும் என்பதில் இடதுசாரிகள் தொடர்ந்து காட்டி வருகிற பங்களிப்பு, இதெல்லாம் காரணம். குறிப்பாக சமாஜ்வாதி வாக்களித்தது, அதே போல எல்லா மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளும் ஒற்றுமை உணர்வோடு இருந்து இந்த பணியை செய்தது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்றுதான் நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த எண்ணிக்கை, எதிர்கட்சிகளுடைய இந்த எண்ணிக்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்த பிறகு இறுதியான ஒன்று. ஆனா எந்த அடிப்படையில் பாஜக, மோடியும் அமித்ஷாவும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்றால், வழக்கம் போல தங்களது திருகுதாளங்களை, தங்களது குறுக்கு வழிகளை எல்லாம் செய்து இதை நிறைவேற்றிவிட முடியும் என்று நம்பினார்கள். எல்லா காலங்களிலும் ஒரு குறுக்கு வழிகள் அவர்களுக்கு பயன்படாது என்பதுதான். அதை தாண்டி உண்மை என்னென்றால், உயர்ந்த லட்சியங்களுக்கு குறுக்கு வழிகள் கிடையாது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற மிக உயர்ந்த லட்சியத்தை நேர்வழியில் தான் அடைய முடியும். அதை அவர்களுக்கு பழக்கம் இல்லை நேர்வழியிலே போய் அடைந்து. அதுதான் நாடாளுமன்றத்திலும் நடந்தது. அந்த தோல்வியின் மூலம் பாஜக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்.